அதே போல் நீங்கள் இன்றைக்கி திருப்பரங்குன்ற கோவிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோவிலாக இருக்கட்டும், அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், 2 பக்கம் கடைங்க இருக்கும். அந்த 2 பக்கத்தில் கடைங்களை பார்த்தோன்னா பாதி இஸ்லாமியர் கடைங்க தான் இருக்கும். நம்ம ஆளுங்க கடைகளே இருக்காது, இந்துக்கள் கடைகளே இருக்காது. நீங்கள் போய் பாருங்கள், அந்த வளையல் விற்கிற கடையிலேருந்து, பொட்டு விற்கிற கடையிலேருந்து, பூ விற்கிற கடையிலேருந்து எல்லாத்தையுமே நீ அறநிலையத்துறை எப்படி நீ அவங்களுக்கு கொடுப்ப? இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கடைகளை நீ எப்படி அவங்களுக்கு கொடுப்ப? நீங்கள் எப்படிங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க? யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? இதே ஒரு தர்காவில் ஒரு இந்துக்கு நீ கொடுப்பியா? ஒரு 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 கடையை ஒரு இந்துக்கு கொடுப்பீங்களா நீங்கள்? எத்தனை தர்காவில் இன்றைக்கி கடையை வாடகை விட்டுருக்காங்க. அதை யாராச்சும் ஒரு இந்துக்கு நீ கடை கொடுத்துருக்கியா? முழுக்க முழுக்க இஸ்லாமியர் கடைங்க தான் இருக்கும். ஆனால் அறநிலையத்துறை சொந்தமான அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் நாளைக்கு கூட போய் பாருங்கள். சமயபுரம் கோயிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோயிலாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், எல்லா கோயிலுமே குறைஞ்சபட்சம் 10 கடையாச்சும் இஸ்லாமியர் கடை இருக்குது. அந்த கடைங்க அனைத்துமே சொந்தம் இந்து அறநிலையத்துறைக்கு. நீ எப்படி வாடகை கொடுக்குற? அடுத்த மதத்துக்கு நீ எப்படி வாடகை கொடுக்குற? அப்போ இந்த கேள்வி வருமா வராது? அப்போ நீ அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? இதை கூட உன்னால் பார்க்க முடியும் சொல்ல, நீ எப்படி இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க முடியும்? அப்போ மத நல்லிணக்கன்றது எல்லாருக்கும் இருக்கணும்ல. எல்லா மதத்தையும் நீ சமமாக பார்க்கணும்ல. நீ புறம்போக்கு இடத்துல இருக்கிற கோயிலை மட்டும் இடிப்ப, ஆனால் புறம்போக்கு இடத்துல இருக்கிற மசூதி அடிக்க மாட்டியா? புறம்போக்கு இடத்துல இருக்கிற சர்ச்சை அடிக்க மாட்டியா? நான் கொடுக்கட்டுமா பட்டியல்? இருக்குதான். நான் பட்டியல் கொடுக்குறேன். உங்களுக்கு எத்தனை இடத்துல புறம்போக்கு இடத்துல இருக்குது, நீ அடிக்கிறது ரெடியாக இருக்கியா? நீ எத்தனை மசூதி இருக்குது, எத்தனை தர்கா இருக்குது, எத்தனை சர்ச் இருக்குன்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் இடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? புறம்போக்கு இடத்துல எத்தனை இருக்குது நான் கொடுக்குற லிஸ்ட், நீ இடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா? ஆனால் ஒரு இந்து கோவில் இருந்தால் மட்டும் அது புறம்போக்கு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இடிக்கிறியே, ஏன் ஒரு சர்ச்சை அடிக்க மாட்டேங்கிற? 200க்கும் மேலே நீ கோவில் அடிச்சிருக்கிற. எத்தனை சர்ச்சை அடிச்சிருக்க புறம்போக்கு இடத்துல இருக்கிறத? எத்தனை மசூதி நீ இடிச்சிருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அனைத்து தேவாலயம் நான் மசூதி இடி, உன்னை சர்ச்சை இடின்னு சொல்ல, நீ எதையுமே இடிக்காதுங்கிறேன். இது எல்லாமே மக்கள் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். ரொம்ப பிரச்சனைக்குரிய இடமா இருந்தால் நீங்கள் அதில் கை வைங்க. ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்குரிய இடமா இருந்தாங்க. இப்போ டிஆர் பாலு சொன்னார் தெரியுங்களா, தேர்தல் பிரச்சாரத்தில், எம்பி எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தில், நான் எத்தனை சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை மாரியம்மன் கோயில் அடிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை முருகர் கோயில் அடிச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் பெருமையா? இதெல்லாம் பெருமையான்னு கேட்குறேன். ஏன் உன் வாயால் நான் எத்தனை மசூதி அடிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை சர்ச்சை அடிச்சிருக்கேன் தெரியுமா? உன்னால் சொல்ல முடியுமா? சொன்னால் அடுத்த நாள் நீ வீட்டில் இருக்க மாட்டேன். உன் வீட்டில் பெட்ரோல் பம்ப் போடுவான். அப்போது இந்துக்கள் என்ற இழிச்சவாயை மற்ற மதம்னாக்கா உனக்கு பயப்படுற இந்துக்கள் மட்டும் இழிச்சவாயனா? இது அத்தனை காலத்துக்கு நீ இப்படியே எங்களை வந்துட்டு நீங்கள் நசுக்கி நீங்கள் வச்சிருப்பீங்க எங்களை.